2 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் நேற்றிரவு ஜப்பான் புறப்பட்டு சென்ற பிரதமர் மோடிக்கு டோக்கியோ விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அப்போது அந்நாட்டின் அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் வரவேற்றனர். தொடர்ந்து காயத்ரி மந்திரத்தை பாடி ஜப்பானியர்கள் வரவேற்பு அளித்தனர். मारे सतगुरु आंगन आया रे मेवारी जाऊं रे ஜப்பானிலேக்கு ஸ்வாகதம். இதையடுத்து அந்நாட்டு பிரதமர் ஷிகரு இஷிஃபாவை சந்திக்கும் பிரதமர் தொடர்ந்து ஜப்பானில் நடைபெறும் 15வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். மாநாட்டின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், பாதுகாப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி 31ஆம் தேதி சீனா செல்கிறார். அங்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். மேலும் சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்பட பல்வேறு தலைவர்களை பிரதமர் மோடி சந்திக்க இருக்கிறார். அமெரிக்காவுடன் வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பு சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜப்பான் சென்றடைந்த பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் டோக்கியோவில் தரையிறங்கியதும் இந்தியாவும் ஜப்பானும் தங்கள் வளர்ச்சி ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வரும் நிலையில் இந்த பயணத்தின் போது பிரதமர் இஷிஃபா மற்றும் பலரை சந்திக்க ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார்.